இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஹைட் அண்ட் சீக் விளையாட போறாங்க. ஆமாங்க, நம்ம பசங்க எல்லாரும் ஒளிய போறாங்க, அப்பா கண்டுபிடிக்க போறாங்க. அப்பா பசங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்னு பாத்துலாமா? அதுக்கு முதல்ல என்ன பண்ண போறோம்? அப்பா பேக் பண்ண போறோம். ஓகே, இப்ப நம்ம பாய்ஸ் யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் ஒளிய போறாங்கன்னு சொல்ல போறாங்க. ஓகே, அது எப்படி ஒளிய போற, எங்க ஒளிய போற? இருங்க அத திங்ஸ் எடுத்து வரேன். திங்ஸா? என்ன திங்ஸ்? நீங்க என்னங்க சரியான பொம்மையா இருக்கு. பொம்மையை மாட்டி பொம்மையோட போய் வெளியே போறோம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் எங்க போய் போறீங்க? அத போட்டு கூட்டு போறோம். ஓ, போடணும் நீங்க. ஓகே, போட்டு வாங்க. வாங்க சார் யானை பொம்மை, பூனை பொம்மை, நாய் பொம்மை, பேய் பொம்மை, மத்த எல்லா பொம்மை இங்க மொத்தமா வாங்கலாம் சார். வாங்க ஓடுங்க. பாத்து பையா இருங்க. ஓடுங்க. இங்க எங்க பொம்மையை காணோம், எங்க போய் ஒளிவீங்க? சின்ன டாய்ஸ்ல இந்த பெரிய டாய் ஒளிய போதா? பொம்மையோட பொம்மை நீங்க பொம்மையா போறீங்க. அடுத்து தியாகராஜன் எப்படி ஒளிய போறீங்க? இந்த திங்ஸ் வந்துச்சு. என்னடா சாக்கு இருக்கு, சாக்கு வச்சுனா போற? சாக்கைய ஃபுல்லா பாடி கவர் பண்ணி சாக்கு பூரா பாடியை கவர் பண்ணும். அதான் இது ஒரு சாக்கு, அது ஒரு மேல. இது மேல ஒரு சாக்கா? ஒரு சாக்கு வேணாம் மாறிட்டியா? சாக்கு வேணாம் மாட்டான். ஃபர்ஸ்ட் எங்க அப்படி மாட்டுங்க பாப்போம். சாக்குக்குள்ள போன பாய் வெளியில வராரான்னு பாக்குறோம். மொத்தம் அது ஹெல்ப் காங்கப்பா. ஹெல்ப்புக்காகப்பா. ஐயோ சோல்டருக்குள்ள போக மாட்டேங்குது. அதெல்லாம் 10 மாமா. ஆளை கொண்டு இருக்கீங்க நீங்க. உள்ள போது. தியாகு இந்த பிளான் போட்டது யாரா? தியாகு அது ஜாப்புல திருநா எனக்கு நானே வச்சுக்கிட்டு ஆப்பு. பெரிய சாக்கு இருக்கு. டபுள் எக்ஸல் இருந்தா எடுத்துட்டு வாங்க போங்க. ஓகே தியாகு சாக்கு எடுத்துதாச்சா? அதே சாக்கு தான் எடுத்துட்டு வராங்க மறுபடியும். பெரிய சாக்கு கேட்டா பெரிய சாக்கு இல்லன்றாரு. என்ன பிளான்? லோயர் பாடியை மறைச்சு படுத்துருவாராம். சரி, அப்பர் பாடியை நம்ம பொத்தி விடணுமா? டெமோ பண்ணி காட்டுங்க, ஆடியன்ஸ் புரியணும்ல. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்தாங்க பாத்தீங்கன்னா சாக்கு அடிக்க வச்சிருக்கோமா? ஆமா, ஒரு சாக்கு இருக்கு. இந்த எக்கச்சக்க சாக்கு இருக்கு. இந்த சாக்கோட சாக்கா வந்து நம்ம தியாக கேமோப்ல ஜாவ போறாங்க. எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இப்ப படுத்தால நம்ம கதை படுத்தாலும் கதை ஒண்ணும் ஆகாது. இப்ப பாருங்களேன். ஐயோ, நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. கேமோப்ளேஜ் ஆயிட்டாருங்க. கேமோப்ளேஜ் ஆயிட்டாரு. இது ஒரு இடம்னு இந்த இடத்த சர்ச் பண்ணி படுக்கிறேன் மாத்தியா? அவர் வந்தா எந்திரிச்சு பேரே ஆமா. அவர் வந்தா நான் அப்படி உள்ள போனே எந்திரிச்சு அப்படியே வெளியே ஓடிடுது. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. சரினா தியாகு இப்ப இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா இல்லையா? இந்த இடம் தான் ஃபிக்ஸ்டு எனக்கு. இவர் சாக்கு மேலதான் மார்வேன் இருக்காரு. சரி, நம்ம அடுத்த ஆட போயிருவோமா? நெக்ஸ்ட் நவீன் பிரசாத் எப்படி ஒளிய போறாரு, எங்க ஒளிய போறாருன்னு சொல்ல போறாரு. ஆமா, நம்ம ஆயுதத்தை பாருங்க. ஆயுதம் ஆயுதம் ஆயுதமா இருக்குப்பா. நவீன் என்ன பண்ண போற? சுத்திரணும் மாமா. வாங்கப்பா உருட்ட. உருட்டுங்க. உருட்டு தலையும் தெரிந்து காலம் தெரிந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. படுக்க வச்சு படம் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. போதும் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவர் எதுவும் சொல்ல மாட்டாருப்பா. சுத்தி நீங்களே வைக்க போறியா? சுத்திட்டு கடைசியில எங்க போய் உட்கார போற? இருக்கு பாருங்க மாமா. எங்க உள்ள? ஓ, இதுக்குள்ளே இல்ல, அந்த மூலையில இருந்துச்சு மாமா. அந்த மூலையில எப்படி ரோல் மாதிரியே உட்கார போறீங்க. சூப்பர் பா, வேற லெவல் பா. சரியான ஐடியா வச்சிருக்காரு. சிக்கன் சாப்பிட்டு கொடுக்க ஒளிஞ்சு விளையாட கண்டுபிடிப்போம். பயல நவீன்குமார், நீங்க எப்படி ஒளிய போறீங்க? ஆயுதமா? எல்லாரும் ஆயுதம். என்னடா செல்ல டேப்லயே ஒளிய போறேன் மாமா. யார் சாமி இவன்? ஸ்பைடர்மேன் மாதிரி இப்படி இருந்துருவேன். கதவுல நீங்க அப்படியே ஒட்டி விட்டுருங்க. கதவு ஒட்டுறோம். ஆமா, அவர் திறக்கிறப்ப கதவு பின்னாடியே வந்துருவேன். மூறப்ப கதவு பின்னாடி. பாத்தியா, செம்ம ஐடியாங்க. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. இவர் வந்து ஸ்பைடர்மேன் தேர்ட் பார்ட்ல வந்த பிளாக் ஸ்பைடர்மேன். ஃபர்ஸ்ட் இடத்தை காட்டுங்க. எந்த இடத்துல ஒளியணும் தெரியணும்ல. வாங்க ஓடுங்க. கதவு பெர்ஃபெக்ட்டான கதவு ப்ரோ. நான் அப்படியே உட்கார்ந்துக்கிறேன். இல்ல மாமா, இப்படி இருக்குறேன். எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? அந்த ஒரே தெரியாம இல்லாட்டி நான் இப்படி தான் இருக்கு. நாங்க ஒட்டிடுவோம்னா இப்படி ஒட்டிட்டு இப்படி அரெஸ்ட் வச்சுக்கேன். அப்பா வந்து மேக்ஸிமம் இப்படி லைட்டா பெட்டி போட்டு இப்படி போயிருவாரு ப்ரோ. உள்ள இருக்க தெரியாது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? கடைசியா ஒளி வைக்கலாம்னு நினைச்ச நவீன் குமாரே ஃபர்ஸ்டா ஒளி வைக்கிறாங்க. ஆமாங்க, இவருக்கு தாங்க ப்ராசஸ் ரொம்ப அதிகம். இவர் ஒளி வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆக போது. ஒட்டுவோம் வாங்க. பேசாம வேலையை பார்ப்போம். ஒட்டல ப்ரோ, ஸ்பைடர்மேனாவே ஆக்குறோம்.
கதவோட ஸ்பைடர் மேன் தான்டா, நீ ரியல் ஸ்பைடர் மேன் தான்டா. அங்க ஒரு ஆத்தாடு. ஓகே, நவீன் குமார் ஒரு வழியா பாத்தீங்கன்னா கதவை ஒட்டி இருக்கோங்க. ஒட்டுற மாதிரி ஒட்டி இருக்கோம். கீழே இருக்க பலாக்கட்டை மட்டும் எடுத்து வந்துச்சுங்களேன், மொத்தமா கீழே விழுந்துருவாரு. சரி, கதவை மூடுவோமா ப்ரோ? தரோம்ப்பா. இங்க பாருங்க, லாக் பண்ணியாச்சுங்க. அப்பா வந்து இப்படி பாப்பாரு. இங்கதான் ஒழுங்குங்க நீங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. நவீன் குமார் ஃபர்ஸ்ட் ஒளி வச்சதுக்கு அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம தியாகராஜனுக்கு போறாங்க. என்ன இப்படி வந்து ஒட்டி வச்சிட்டாங்க. ஸ்பைடர்மேன் சொல்லி காமெடி பண்ணி விட்டாங்க. இப்போ நல்லா நிற்க கூட முடியல, காலெல்லாம் வலிக்குது, ரொம்ப கால் வலிக்குது. பார்ப்போம் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு இல்லைன்னு. ஓகே, தியாகி இப்போ வந்து ஒளிய போறாரு. அவர் மேல சாக்கா போட்டு மூட போறோம். அரிசி மூட்டை படுத்து கிடக்குற மாதிரி படுத்து கிடக்கு. மூடுதப்பா. தியாகி யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. தியாகு சரியான இடம்டா தியாகு பாய். பாருங்க, தியாகு ஒளிஞ்சிரு கடமை தெரியலைங்க, சாக்கோட சாக்கா மறந்துட்டாருங்க. போய் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் நவீன் பிரசாத் அவரோட ப்ராப்பர்ட்டிக்குள்ள போறாருங்க. ஆனா இவ்வளவு பெரிய சிலிண்டர்ல நம்ம வந்து ஒரு ரோல் வச்சுக்கணும் அப்பாக்கே தெரியாதுப்பா. பாருங்க, நல்லா உட்காந்துட்டாரு நவீன் பிரசாத். பாருங்க, தூக்குங்க, உள்ள போங்க. உள்ள தூக்கிங்கப்பா. ரோட தூக்கி மண்டை மேல வச்சுட்டா முடிஞ்சுங்க. சூப்பர்பா. சாதாரண ரோல் இருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனா அந்த ரோலுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது நவீன் பிரசாத் உட்காந்துருக்கேன். பயங்கரம்டா. இதாங்க நம்மளோட ரூம், பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் அதிகமான கோடுறோங்க. பொம்மையோட பொம்மையா மாறுறாரு பொம்மை மேன். முன்னேறி இருக்குங்கப்பா. சூப்பர் பாதி. பொம்மையை கூடவா அடுத்து சூப்பர்ப்பா. அதிதான் இப்போ சூப்பராக மறந்துட்டாரு. ஒளிஞ்சு பிடிச்ச ஆடுறோட கிங்கே அதின்ற அளவுக்கு மறந்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியாக மறைஞ்சிட்டோம். பார்ப்போம், ஜெயிக்கணும்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஒழிஞ்சிட்டாங்க. அப்பா போகிறோம், அப்பா கண்டுபிடிக்கிறாரு இல்லையானு பார்க்குறேன். ஓகே, டாடி வர சொல்லிட்டாங்க. அப்பா செம்மையாக வந்துட்டாரு. வந்தனே வேட்டை ஸ்டார்ட்டுங்க. டாடி வருவாங்க, எல்லாரும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாய்ஸ்லாம் பயங்கரமாக ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக நவீன் குமார் பார்த்தீங்கன்னா நிற்க முடியாமல் வந்துட்டு இருக்காருங்க. எப்படா ஒருவார் நான் முதல் மாட்டிக்கிறேன்னு இருக்காரு, ஆனால் மாட்டாமல் தப்பிக்கணுங்க. அதான் மேட்ரு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பாய்ஸ் பண்ணுறோம், அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா 4 பேர் கண்டுபிடிச்சாங்கன்னா 10 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆமாம், டாடி வர்றதா இல்லை, என்ன ஆளவே காணாமாச்சு. மாமா வர போறாருங்க, இந்த ஒரு கண்டுபிடிக்கிறாரு இல்லைன்னு பார்ப்போம். A few moments later. தலைவர் சிங்க வந்துட்டாடா. எங்க எப்பயும் தேடுறதுக்கு ஒரு ஆயுதத்தை வச்சிருப்பீங்க, எனக்கு அந்த ஆயுதத்தை காணா. ஆயுதம் இனிமேல் தான் எடுப்பேன். இனிமேல் தான் எடுப்பீங்களா? சரி, வாங்க வாங்க வாங்க. மாமா வந்துட்டாருங்க. இப்போ டைம் எக்ஸாக்ட் 4 பேர். அப்பா கொண்டு கொடுப்போம். 1/4 மணி நேரம், 4:30 கண்டுபிடிக்கணும். 4 மணி நேரம் ப்ரோ. 1/2 மணி நேரம் ப்ரோ. சரி டாடி, உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைம் டாடி. ஆமாம், 1/2 மணி நேரம், 4:45 கண்டுபிடிக்கணும். 1/2 மணி நேரம். 4:45 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? போலாமா? வேட்டை ஆரம்பிக்கலாமா? வாங்க வாங்க வாங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க? எங்கிட்டாவது ஆரம்பிப்பாரு, வாங்க. அப்பா பெட்டியை தான் பார்க்குறாரு. பெட்டிக்குள்ள தான் ஒளிஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். பெட்டிக்குள்ள யாரும் ஒளிஞ்சிருக்கா எல்லாரும் பார்க்குறாருப்பா டாடி. இது சீக்ரெட் ரூம் கிடையாது, ஒளிஞ்சுதான் இருப்பாங்க. இங்க ஒரு எல்லா பெட்டும் எடுக்கிறாரு. எந்த பெட்லாம் ஒளிஞ்சிருக்கலாம்ல. இந்த பெட்டில் தான் ஒருத்தர் ஒளியலான்னு சொன்னியா. ஒருத்தர் வெயிட் 50-60 கிலோ இருப்பான். பண்ணி சாய்க்கிறப்பே தெரியும். அதானே, என்ன டாடி பண்றீங்க? அடுத்து எங்க போறீங்க? வெளியா? எங்க வேணும்? எங்க வேணும், அது உங்க விருப்பம். நாங்க எப்படி சொல்ல முடியும் இங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்கன்னு? நாங்க சொன்னோன்னா காட்டி கொடுத்துட்டோன்னு சொல்லிடுவாங்க பசங்க. மாமா இங்கிட்ட வராம இங்கிட்ட போயிட்டு. டாடி பார்த்து எங்க போறாங்க? செடிக்குள்ள ஆத்தடி நல்ல வேலை. அந்த செடியில ஓடியாட சொல்லிட்டு இருந்தேன். செடி வந்து பாக்குறாரு. டாடி ஈஸியான ஐடி ஸ்பாட்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்து கொண்டு இருக்கிறார். எதை பார்த்தாருன்னு தெரியல, எதை பார்த்தாருன்னு தெரியல. சும்மா போய் பார்க்கலாம் செய்யறாரு. என்ன பாக்குறீங்க? என்ன தெரியுது? என்ன தெரிகிறது? கண்டுபிடிச்சுட்டாங்க. எப்படிப்பா இங்க வந்த? அப்பா ஒரு பயங்கரமான பிளேயரு, அவர்கிட்ட போய் இப்படி அமைச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. நவீன, நீதான் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒரு பயங்கரமா கண்டுபிடிக்கிற பிளேயர்கிட்ட எப்படி ஒளியணும்? பயங்கரமா ஒளியணும். அசால்ட்டா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ சொன்ன மாதிரி காமனத்துல முடிச்சு வர போலியோ ப்ரோ. போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆள கண்டுபிடிச்சிட்டாரு, நெக்ஸ்ட் வரும். டாடி அழகாக ஒரு விக்கெட்டை வாங்கி விட்டார். தனக்கு பாத்தீங்கன்னா வெறும் 3 நிமிஷத்துல ஒரு விக்கெட் அவுட். டாடி சொன்ன மாதிரியே சோகமா ஆரம்பிச்சாலும் வேகமா தான் இருக்காரு. டாடி ஓடி ஓடி ஒளிஞ்சுனே இருப்பாங்க. நீங்க தான் கண்டுபிடிச்சுனே இருக்கணும். மாமா இந்த பாருங்க, ஒருத்தன் க்ளூ கொடுக்குறியா பாருங்க. திருப்பி அதே வழியே வராரா? அடுத்து எங்க ஒன்றாலும் கண்டுபிடிக்க முடியாது போல. யார கண்டுபிடிச்சாரு? யாரும் இல்லையாப்பா? ஏமாற்றம் தான் இருந்துச்சு. காணாமே
வெளியே சுத்துறீங்களே மாமா எதுவும் யார் சொல்லிட்டாங்களா மாமா? அதானே அடுத்த என்ட்ரு ஆகுதுடா சிங்கம் உள்ள இப்பதான்டா சிங்கம் என்ட்ரு ஆகுது. சிங்கத்தின் என்ட்ரி கர்ச்சனை ஆரம்பம். கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆயிடுச்சு. இனிமேல் கோயிலுக்குள்ள எதை இருந்தாலும் வேட்டையாட போடுவான்டா. அடுத்து எங்க? ஐயோ இங்கிட்டலாமா இருப்பாங்க. என்ன டாடி ஆச்சரியம்ப்பா. என்னப்பா யாருங்கண்ணா? ஆச்சரியம், ஆனால் அதுதான் உண்மை. என்ன ப்ரோ குத்தி பார்த்தாரு? அந்த இடத்துல குத்தி பார்த்தாரு ஆள காணோம் ப்ரோ. அப்படிதான் எஸ்ஸுங்க. சரியான எஸ் ப்ரோ. டாடி பயங்கரமா தேடுறாரு. ஓடி போட்டாங்க ஓடி போயிட்டான் இல்ல. அண்ணா நீ தான் பாப்பா மாட்டிக்கிட்ட. மாமா, சோலோவா எடுக்க முடியல மாமா. ஆமா ஆமா. அடுத்து எங்க? வர சாக்கெல்லாம் குழஞ்சு கிடக்கு. நெக்ஸ்ட் வரோம். ஓடி போட்டாங்க. சரியான ஓட்டம் போன அவனு மாட்டிக்கிட்டே நினைச்சுப்பா. கரெக்டா அந்த இடத்துல நீ போய் குதிக்கிறப்ப டாக்டிக்கல் பிளானிங்கா இருக்காங்க. என்ன அங்கிட்டு தான் இருக்கு? என்ன தள்ளி விட்டு பல வருஷம் பகைய தீர்த்துட்ட போலயே டாடி. அந்த இடையில நின்றாலும் பரவாயில்ல, பிளாட்டிக்க பொண்ணிக்கு 2 பேரை கண்டுபிடிச்சாங்க. சூப்பருங்க. அசாண்டா நவீன் பிரதேச கண்டுபிடிச்சாருங்க. வேற லெவலு. செகண்ட் நவீன். சூப்பர் டாடி. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் தான் டாடி. நானும் அதிகம் தான் இருக்கும். பேட் ஜெயிக்கணும் பார்ப்போம். 6 நிமிடத்தில் 2 பேர் அவுட் ஆகிட்டாருங்க. இங்க வர எல்லா கம்பெனியும் ஓபன் பண்றாரு. இந்த ரூம்குள்ள தான் இருக்காரு மாமா. வெளியே எல்லாத்தையும் டாடி வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க மேல. நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. அடுத்த ரூம்ல உட்காருப்பா. பேட்டில் ஸ்டார்ட்ஸ். ரூம்ல என்டர் ஆயிட்டாரு. பேட்டில் ஸ்டார்ட்ஸ். டாடி வேட்டையில அந்த எட்டிக்குள்ள போய் உள்றாதே. யாரு வாருங்க வராத. உள்ள அந்த இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கடா. டாடி இருந்தாங்களா? காணா ஒருத்தர். ஆனா சரி நெக்ஸ்ட் போறோம். ஐயோ அடுத்து கிச்சனுக்குள்ள போறாரா? கிச்சன் சொல்லு. ரைட்டு. ஒளிஞ்சுக்க ஓடிக்க. உன்னை நீ தப்பை சரியா முட மாட்டாங்கப்பா. டாடி சீக்கிரம் டூ உள்ளது. இது ஹைட் அண்ட் சீக்கு. ஓடிக்கினே இருப்பாங்க ஒளிஞ்சுக்கினே இருப்பானுங்க. இன்னைக்கு நீங்க கப்பைஸ்டா. இன்னைக்கு நீங்க கப்பைஸ்டா. டாடி டைம் ஆயிடுச்சு. 4:25 ஆயிடுச்சு டாடி. மாமா ஓடுங்க. கண்ணா மூச்சி ரே ரே. எங்கடா இருக்க? தேடக்குள்ள என்னப்பா அப்பா டைவர்ட் பண்ணிட்டே இருக்கு. அப்பா தேடுப்பா அடுப்பா. ஆள் இங்க இருந்து ஒரு ஆள் காணாம போயிருக்காரு. எஸ் இங்க இருந்து காணா எஸ் ப்ரோ. ஹைட் அண்ட் சீக்கு எல்லாம் வேற லெவல்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பறந்துட்டு இருக்காங்க பசங்க. அவங்க மேலே போயிட்டாரு. அட்டையை ஒளிஞ்ச இடத்துல இப்போ நம்ம ஒளிகிறோம். ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே. அங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா, அங்கதான் பாப்போம் உள்ள. வெளியே ஓடி போட்டியா? அவ்வளவுதான். இன்னைக்கு கைடன்ஸுக்குலாம் ஓடிட்டே தான் இருப்பாங்க. மேல வராதா? போது போது இந்த சினிமா முடியாப்பா. டாடி இருக்காரு. இன்னும் 20 நிமிஷம் இருக்கு டாடி. பொறுமையா தெரியல டாடி. கப்பைஸ். இன்னும் எவ்வளவு நிமிஷம் இருக்கு? இன்னும் இருக்கு ப்ரோ. 18 நிமிஷம் இருக்கு ப்ரோ. 18 நிமிஷம்பா. அங்கே முடிய முடியாது. 18 நிமிஷம் கப்பைஸ் தான். பாய்ஸ் 18 நிமிஷம். மேல மாடி ஏறாரா டாடி? மாடியில இருந்தாங்கன்னா முடிச்சா கதை. தப்பிக்கவே முடியாதுடா. ஆனா மாடிக்கு போயிருக்க மாட்டாங்க டாடி என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா மாடிக்கு போனா கண்டிப்பா மாட்டிக்குவேன் அவங்களுக்கே தெரியும். எதுக்கு கம்பு இருக்குல்ல? குத்தி பாப்போம். இல்லுங்க இல்லுங்க தண்ணி தான் இருக்கு. யாரும் இல்ல. சரி விடுங்க. நல்லா புடியப்பா. திறக்கிறது மட்டும் நீங்க பூட்டுறதெல்லாம் நாங்களா? ஹெல்ப்பர்ப்பா நீங்க தான். டைம் ஓட்டோம். அங்க போய் இதுக்கப்புறம் செடி காமிப்பாங்க. ப்ரோ டைம் இன்னும் கரெக்டா 1/4 மணி நேரம் இருக்கு ப்ரோ. டாடி கிளம்பிட்டாரு கிளம்பிட்டாரு கிளம்பிட்டாரு. ஓடுங்க ஓடுங்க. சிறப்பு. ஏய் அமிதாப் மாமா கிளம்பிட்டாங்க. மூச்சி ரே 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 கண்ணா மூச்சி கண்ணா மூச்சி. மென்டல்
டார்ச்சர்ல நீ எதுனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. மொட்டை மாடி கொண்டோம். ஆமா ஐரன் சீக்கலாம் நம்ம தான் கரெக்டா இருப்போம் போல. இல்ல 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 யாரும் இல்ல டாடி அந்த இதுல எல்லாம் இல்ல. பஞ்சாரத்துக்கு யோசிச்சு போயிருக்காங்க பாருங்க மாமா. என்ன உனக்கே இருக்குதா அல்வாங்க டாடி. ஒளிஞ்சிக்க அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? நீங்க கீழே வந்தா மேல போறாங்க, மேல வந்தா கீழே போறாங்க போலப்பா. நீ என்ன பண்ண உனக்கு ஒருத்தனை ஹெல்ப் வச்சு ஒருத்தனை நிப்பாட்டி எடுத்துட்டு போலப்பா. இன்னும் 12 நிமிஷம் இருக்கு ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலாக ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றதுல டாடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தேடணும், அதில் கொஞ்சம் டயர்ட் ஆகுறாரு. இப்போ ஹெல்ப் ஒருத்தனை ஆட் பண்ணி விட்றோமா? ஹெல்ப்புக்கு ஆட் பண்ண வேணாம், ஒளிங்க ஏரியாவை கம்மி பண்ணுவோம். பாய்ஸ் வீட்டுக்குள்ள மட்டும்தான் ஒளியணும், வெளியே யாரும் ஒளியக்கூடாது. இருங்க மாமா வந்து நிப்பாட்டுவீங்க, அப்பதான் விடுவாங்க. அவ்வளோ வீட்டுக்குள்ள மட்டும் தான் ஒளியணுப்பா, வெளியில போகக்கூடாதுப்பா. வீட்டுக்குள்ள இங்க வேணா ஓடுங்கடா மாமா, பாத்ரூம்ல போய் ஒளிங்கடா. பாய்ஸ் வீட்டுக்குள்ள மட்டும் தான் ஒளியணும். ஆமா டாடி பொறுமையா தெரியும். ஐடன் சீக்ல வந்து மேலோட்டமா அங்கங்க தான்ப்பா ஒளிஞ்சிருக்காங்க, ஓடிட்டே இருக்காங்க டாடி. அதுக்குள்ள எல்லாம் இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் வீட்டுக்குள்ள தான் டாடி. டைம் 4:36 டாடி. இன்னும் 9 நிமிஷம், லாஸ்ட் 5 நிமிஷத்துல இன்னொரு இது கொடுப்போம் அவருக்கு அட்வான்டேஜ். கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சாரா? எதிர்பார்க்கவே இல்லடா நானு. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டே தியாகு. அப்பல நீங்க தான் இருக்கு, நீங்க இங்க போயிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. தியாகு மாட்டிக்கிட்டேடா. சூப்பர் டாடி. இன்னும் 8 நிமிஷம். 4:37 டாடி. இன்னும் 8 நிமிஷம் டாடி. 8 நிமிஷம் டாடி. 8 நிமிஷம். இன்னும் அதிகமான் மட்டும்தான் சிட்டா பறந்துட்டு இருக்காரு. அதிகமானா நீங்களா டாடியா? அதிகமானா அகைன் மேல டைம் பாத்தீங்கன்னா 4:39 ஆச்சுங்க. 4:39. அதே ஒளிய வச்சா இதுதான். அதேதான். அடுத்து எங்க போனாலே தெரியல. தியாகம் இப்ப கண்டுபிடிச்சா கூட இங்க நம்மளுக்கே தெரியல ப்ரோ. நம்ம இந்த இடம் சொல்லிட்டோம்ல, நிக்கே தெரியுது. அதான் டாடி, இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு டாடி. கீழ இருக்காரு டாடி. ராஸ்தா தூரமா போய் நின்னு பார்த்தா தெரியுமே டாடி. டைம் 4:40 டாடி. கடைசி 5 நிமிஷம் டாடி. 5 நிமிஷம். பாயஸ் 5 நிமிஷம் பாயஸ் தான். லாஸ்ட் 5 நிமிஷம் டாடி. லாஸ்ட் 5 நிமிஷம் டாடி. என்ன டாடி இந்த டாடி உள்ள யாருமே இல்ல டாடி. இதா பாருங்க கேமரா. ப்ரோ நீ போய் சொல்லுவ ப்ரோ. டாடி கரெக்ட்டா பார்க்கணும்ல. பாத்து மெதுவா. போலாம். வேற எதுவும் செல்ஃப்ல ஒளிஞ்சிட்டாங்க டாடி. செல்ஃப் ஒளிஞ்சிட்டானோ? இறங்கிட்டானோ செல்ஃப்ல? போட்டினா லாஸ்ட் 1 நிமிஷம். வீட்டுக்குள்ள இருக்க செல்ஃப்ல, வீட்டுக்கு வெளியில இருக்க செல்ஃப். அது நீங்க அங்கே இருங்க. ஏய் போய் சொல்றா, நான் அங்கே இருக்க சொல்லு. அங்கே இருக்க சொல்லுங்க. அது எங்க இருக்குது எங்களுக்கு தெரியல, டாடிக்கு தெரியல. போய் இப்பதான் தேட போறோம். வாங்க தேடி கண்டுபிடிப்போம். ஆனா அது வின் ஆயிட்டாப்ல, டாடி தோத்துட்டாரு. அதேதான். வாங்க டாடி வாங்க, நான் தான் சொல்றேன் செல்பத்தை எடுங்க. எந்த செல்ஃப்ல இருக்கியா? அது பயங்கரமா விழிச்சிருக்காருப்பா. கீழே இறங்கி சுத்தி மேல ஏறி வந்துட்டேன். நீ இங்கிட்டு வரப்ப அங்கிட்டு இருந்தேன், இங்கிட்டு வரப்ப கீழே இறங்கிட்டேன். இதுக்குள்ள உட்காந்துட்டியா? இதுக்குள்ள உட்காந்துருக்க மாமா ஓடுறாருங்க, கீழே ஓடுறாரு. கீழே இருக்காண்டான்ட்டு ட்ரெஸ் போட்டேன். வந்துட்டாப்ல. ஆத்தாடி இப்படி பார்த்தா இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தேப்பா. அப்படி பாத்து நீங்க திறக்கப்ப இங்கிட்ட இருந்தேன். இங்கிட்ட வந்து வருவான்னு அதாவது வரல மாமா. சரியான இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. அது உயிரை கொடுத்தனால ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, வீட்டுக்குள்ள நடந்த ஹைட் அண்ட் சீக் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா பாய்ஸ் ஜெயிச்சிட்டாங்க.
அது எதிர்பார்க்கவே இல்லங்க. உயிரை பணையம் வச்சு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு கடைசியில ஜெயிச்சிட்டாருங்க. பாய்ஸோட மானத்தை காப்பாத்திட்டாருங்க. இருந்தாலும் பரவாயில்ல, டாடி அவரோட எனர்ஜியை விடாம கடைசி வரைக்கும் தேடுறாங்க. 3 பேரை கண்டுபிடிச்சாருங்க. அதுக்காக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.